சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ 100வது ஆண்டை நோக்கி ஆர்எஸ்எஸ் நடந்துகிட்ருக்குது. இதில் நீங்கள் ஒரு சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிறீங்க. ஏன் நீங்கள் கலந்துக்கிறீங்க சார்? ஆர்எஸ்எஸ்னுடைய சிறப்பு விருந்தினராக நீங்கள் கலந்துக்கிறதுக்கு என்ன அவசியம்? நல்ல கேள்வி. ஆர்எஸ்எஸ்ங்கிறது வந்து ஒரு திங்கிங் ப்ராசஸ்ங்க. ஓகே. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வருஷமாக பல 10 வருடங்களாக நேஷ்னல் ஃபீலிங்ஸ் அண்ட் நேஷ்னல் டிவோஷனுங்கிறது வந்து குறைச்சிக்கிட்டே வந்துருக்குங்க. அதுக்கு நிறையா காரணம். ஓகே. சில கவர்மெண்ட்ஸு கொடுத்த ஃபோக்கஸு, அவங்க திசை திருப்புறது, ஜனங்களோட நெரேட்டிவ்ஸை திசை திருப்புறது, இதெல்லாம் காரணம். ஆனால் ஒரு இயக்கம் வந்து நேஷ்னலிசம்காக போராடுது அப்படின்னாக்க அது ஆர்எஸ்எஸ் மட்டும்தாங்க. இவங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, இதில் ஒரு அமைப்பும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? கடந்த 75 ஆண்டு சுதந்திர காலத்தில் தேசத்துக்காக போராடுற வேற எந்த அமைப்பும் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு எல்லாரையும் ஒன்று சேர்த்து நேஷ்னல் லெவலில் லார்ஜஸ்ட் என்ஜிஓவாக ஓகே நடக்கிற ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது ஆர்எஸ்எஸ் தாங்க. ஓகே ஓகே. இப்போது ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி எல்லாரையும் இணைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வந்து ஒரு மூங்கில் தோட்டம் மாதிரி. ஓகே. மூங்கில் வந்து நீங்கள் விதைச்சீங்கன்னாக்க ஓகே பல வருடங்களுக்கு மேலே வராது, நிலத்துக்கு மேலே வரவே வராதுங்க. ஓகே. அது கீழே வந்து அதோட வேர் போயிட்டே இருக்கும், சைலண்ட்டாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே. பல வருடங்கள் கழித்து திடீர்னு அது ஒரு 5-6 வாரத்தில் ஒரு 60-70 அடிக்கு கிளம்பிடுங்க. அந்த மாதிரி தான் ஆர்எஸ்எஸ்ங்க. கீழே வந்து பாரபட்சம், ஜாதி இதெல்லாம் பார்க்காம மனிதனா பார்த்து ஓகே எல்லாருக்கும் சமமாக வேலை பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷனுங்க. பட் தமிழ்நாட்டிலையும் ஆர்எஸ்எஸ்னாலே ஒரு பயம் இருக்குது. ஆளுங்கட்சி பயப்படுறாங்க, அல்லது பொதுமக்களுடைய ஒரு பயம் இருக்குது ஆர்எஸ்எஸ்னாலே. ஏன் அப்படி ஒரு பயத்தில் இருக்கிறாங்க அவங்க? அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஆன்சருங்க. இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னாக்க, இருக்கிற கட்சிங்க பவரில் வரதுக்கு காரணமே அவங்களோட ஸ்பெசிஃபிக் நெரேட்டிவ் தாங்க. அவங்க வந்து அவங்களோட எதிர்ப்பில் தான் ஆர்எஸ்எஸ் வளர்ந்துக்கிறீங்களா? இல்லைங்க, அவங்க வந்து நெரேட்டிவ் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, தெய்வமே இல்லைங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. கடவுளே இல்லைங்கிறாங்க. ராஷ்டிர பக்திங்கிறது அவங்களுக்கு ஒரு இஷ்யூவே கிடையாது. ஓகே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பணம், பதவி, இந்த மாதிரியான விஷயங்கள் மாத்திரம்தான் வச்சு அவங்க அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டில் நம்ம ஆர்எஸ்எஸ் வரும்போது அதுக்கு தடைகள் நிறையா இவங்களே ஏற்படுத்துவாங்க. அது சரியான ஆர்கனைசேஷன் இல்லை, அது வந்து இந்த மாதிரி பண்ணுது, அந்த மாதிரி பண்ணுது. ஆனால் இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம், அப்படி சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்களே தவிர ஆர்எஸ்எஸ் அதை எதிர்நோக்கி எதுவுமே பண்ணவே பண்ணாது. சார், 100 வருஷம் ஆயிடுச்சு. 100 வருஷமாக நீங்கள் ஒரு மூங்கில் பல வருஷம் நீங்கள் அது வேர் போடுதுன்னு சொல்கிறீங்க. பட் திடீர்னு ஒரு 6 மாதம் கழிச்ச பிறகு வேகமாக வளருன்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இல்லையே. அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னாக்கா அது ஃபேக்ட்ஸ் நிறையா வெளியில் நம்ம சொல்லலை. இப்போது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 3000 ஷாக்காக்கள் மாத்திரம் இருந்த ஒரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து நிறையா ஆயிரம், அதுக்கு மேலே ஏறி இருக்கு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில். அப்படின்னாக்க அந்த மூங்கில் மேலே வர ப்ராசஸை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதை ஏன்னாக்க இப்போது வந்து அது மேலே வரும்போது உங்களுக்கு வந்து தெரியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம், ஒரு சென்னையிலோ இல்லாட்டி வேறு இடத்துல ஒரு புயல், வெள்ளம் இந்த மாதிரி வரும்போது முதல்ல போய் யார் கீழே இறங்கி வேலை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆர்எஸ்எஸ் இருக்கும், சில என்ஜிஓஸ் இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ்காரங்கள்லாம் வந்து கீழே போய் வேலை பண்ணுவாங்களே தவிர என்னைக்காவது அவங்கள வந்து அதை பற்றி பேசி நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறாங்க சார்? சார், நீங்கள் பண்ணுறது, நீங்கள் சொன்னது எனக்கு தெரியும். நீங்களே பண்ணிவிட்டு நீங்களே நீங்கள் ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு வீடியோ கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் சொன்னாதானே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பப்ளிக் தெரியும், பொதுமக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் ஒரு ஆர்வம் வரும். அதுக்கு பல விதமான காரணங்கள் இருக்குது. பாருங்கள், நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னாக்கா அது ஒரு நெரேட்டிவ் மாதிரி போகுங்க. ஆனால் நம்ம சொல்லாமல் வேலை பண்ணும்போது அந்த நம்ம பண்ணுற வேலை மாத்திரம்தான் வெளியே தெரியும். ஸோ அந்த மாதிரியே ஆர்எஸ்எஸ்ல வந்து வேலையை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஆர்கனைசேஷனை க்ரோ பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஜனங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாக்க உள்ளே இறங்கி வேலை பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை மாத்திரம் பண்ணிவிட்டு அவங்க சைலண்ட்டாக மறைஞ்சிருவாங்க. இன்னைக்கு 10 லட்சம் 1 கோடி ஷாக்கா வேர்ல்டு வைட் ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்படின்னாக்க அது ஒன்று தாங்க காரணம்.
இன்னொன்று இந்த இளைஞர்கள் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிறது இப்போ ரொம்ப ரேர் விஷயங்க. ஒரு ஃபேமிலியே சேர்ந்து கூட்டு குடும்பம் இருக்கிறது ரொம்ப ரேர் விஷயங்க. அம்மா அப்பா இருப்பாங்க, பசங்க வேற எங்கேயோ இருப்பாங்க, அம்மா அப்பாவே வேற வேற இடத்துல இருக்கிற மாதிரி நிலைமையே வந்துடுச்சுங்க. அப்போது பசங்களுக்கு வந்து நம்ம கலாச்சாரத்தை பற்றியோ நம்ம சம்பிரதாயங்களை பற்றியோ சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாதுங்க. அந்த மாதிரி டயத்தில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இவங்க இளைஞர்கள் வந்து ஒரு குருவை நோக்கியோ இல்லாட்டி யார் ஏதாவது அந்த வாய்டை ஃபில் பண்ணுறதுக்காக யார் கொடுக்குறாங்களோ அதை நோக்கி போயிடுறாங்க. அதில் நிறையா விளைவுகள் வருது. சிலவங்க தப்பாக சொல்லுவாங்க, சிலவங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் கோர்ஸ் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம ஹிஸ்ட்ரி என்ன, நம்ம கலாச்சாரம் என்ன, நம்ம சம்பிரதாயம் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இளைஞர் வர்றாங்களா? நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஒரு ஷாக்காலையும் எவ்வளோ இளைஞர்கள் இப்போ சேர்ந்து ஆக்டிவாக லீடர்ஷிப் ரோல்ஸில் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து இந்த லீடர் அந்த லீடர்னு ரோல் கொடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா என்சிசி இந்த மாதிரிலாம் இருந்தது, அது இப்போ கண்ணிலேயே காணுங்க, சில இடத்துல மாத்திரம்தான் இருக்குது. அப்போ அதை ரிப்ளேஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னாக்கா ஆர்எஸ்எஸ் மாத்திரம்தாங்க பண்ணிட்டு இருக்கு. சில என்ஜிஓஸ் பண்ணுறாங்க, பட் அது வந்து சின்ன சின்ன பாக்கெட்ஸில் இருக்குது. நேஷ்னல் லெவல்லையோ குளோபல் லெவல்லையோ பண்ணுறது வந்து ஆர்எஸ்எஸ் தான். அதில் வந்து கெட்ட நோக்கம் எதுவுமே இல்லாமல் வெறும் ராஷ்டிர பக்தி, நம்மளோட ஸ்வதர்மம், நம்மளோட வேல்யூஸு, நம்மளோட கலாச்சாரம் இதெல்லாம் கொஞ்சம் நிலைநிறுத்தி அதை வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஆர்எஸ்எஸ் மொத்தம். சரிங்க, உங்களுக்கு பேசும்போதே உங்களுடைய ஹிந்தி மிக்ஸ் ஆகுது, சமஸ்கிருதம் வருது. தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ்லே பேசி அந்த ஷாகா நடக்கலாமே. நீங்கள் ஒவ்வொரு தமிழ்நாட்டிலே தமிழ்லையும், ஆந்திராவில் தெலுங்குலேயும், கர்நாடகாவில் கன்னடாவிலையும், கேரளாவில் மலையாளத்துலேயும் அந்த தாய்மொழியில் நீங்கள் ஷாக் நடத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரௌத்தாக இருக்குமே, அந்த இளைஞர்களுக்கோ அல்லது அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே. நீங்கள் எல்லாமே ஹிந்திலேயே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் சொல்கிறீங்க, ஒவ்வொரு வழிமுறையும் சொல்கிறீங்களே, அது வளர்ச்சிக்கு எப்படி சார் இருக்குது? நீங்கள் சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. இப்போ நம்ம பூக்கள் நிறையா பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பூக்களும் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆமாம். ஆனால் அந்த பூக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு மாலையாக கொத்தோம்னாக்க அதோட ரொம்ப அழகாக இருக்குங்க. ஓகே, இல்லைங்களா? இப்போது பூக்கள் வந்து ஒரு லாங்குவேஜஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்தந்த லாங்குவேஜில் பேசுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் வந்து ஒருத்தரோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க லோக்கல் லாங்குவேஜில் பேசினா தான் கனெக்ட் ஆகுவாங்க. ஆனால் அதை மாலையாக கோக்கணும் அப்படின்னாக்கா ஒரு காமன் த்ரெட் வேணும். அதுக்கு வந்து ஹிந்தி சம்ஸ்கிருதம் தான் நம்மளோட பேசிஸாக இருந்திருக்குங்க பாரதத்தில். சம்ஸ்கிருதம் பல வருடங்களாக பல்லாயிரம் வருடங்களாக இருந்த ஒரு லாங்குவேஜ். இன்னைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துடுதே தவிர இப்போ வந்து கொஞ்சம் அதை நிறையா பேர் கற்றுக்கிட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நிறையா விஷயங்கள் கற்றுக்குறாங்க. மந்திரங்கள் என்ன, பூஜைகள் என்ன அப்படின்னு கற்றுக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னாக்க சம்ஸ்கிருதத்தில் இருந்த மந்திரங்கள் பூஜைகள்லாம் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் சாகா மட்டும் வரல, இல்லை கோயிலில் கூட தமிழில் பூஜை பண்ணுறாங்க, சாகா நிகழ்ச்சி தமிழ் நடக்கல சார். அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னாக்கா, சிலதை வந்து அந்த த்ரெட் மாதிரி நீங்கள் ஒரு பேசிஸ் வச்சுக்கணும், ஆனால் தமிழில் கம்யூனிகேட் பண்ணலாம். நம்ம புரியுற பிரார்த்தனையே ஹிந்தியில் தானே இருக்குது. நீங்கள் பிரார்த்தனை போடுறோம் இல்லையா, பிரார்த்தனையே ஹிந்தியில் தானே இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியில் ஒரே ஒரு கேள்வி நான் திரும்ப கேட்குறேங்க. நம்ம தமிழ் கற்றுன்னு இருக்கோம், தமிழில் பேசலாம், புரிஞ்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஹிந்தி கற்றுக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை. கற்றுண்டாக்க ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இருக்குது, இருக்கலாம் இல்லையா? நீங்க தமிழ்நாட்டுல மாத்திரம்தான் தமிழ் பேசுறோம், வெளிநாட்டுல போனாக்கா அந்தந்த இடத்துல வேற வேற லாங்குவேஜ் இருக்குங்க. நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நிறைய லாங்குவேஜஸ் கத்துக்கிறதுல தப்பே இல்லைங்க. அப்போ இது ஒரு வழிமுறையா வர இதை வந்து நம்ம கத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனாக்கா அது அப்படி பார்க்கலாமே. கொஞ்சம் கொஞ்சமாவது கத்துக்கலாமே. 4 வார்த்தை பேசணும்னாக்கா நம்ம ஜனங்களோட கனெக்ட் பண்ணலாமே. ஆனால் லோக்கல்ல நம்ம பேசும்போது தமிழ்ல, தெலுங்குல, மலையாளத்துல பேசலாம். நான் இப்படி சொன்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஆளுங்க சில சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ் சாகாக்கள் மூலம் ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு சொன்னீங்க, என்ன சொல்லுவீங்க? ஆர்எஸ்எஸ் மூலம் ஹிந்தியை திணிக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னீங்க, என்ன சொல்லுவீங்க? பாருங்க, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவ்ங்க. இப்போ ஒரு நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாயில் ஊட்டி விடுறீங்க சாப்பாடு, அதுக்கு பிடிக்கலனாக்கா அது என்னங்க பண்ணும்? துப்பிடும். ஆமாம், இல்லைங்களா? அப்போ ஜனங்களுக்கு அவ்வளோ புத்தி இல்லாமல் இருக்கிறவங்களா? ஓஹோ. நீங்க கொடுக்கறத வந்து அவங்க வாங்குறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? தேவைப்படுது வாங்குறாங்க, தேவைப்படுறத வாங்குறாங்க. திணிக்கிறது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கவர்மெண்டோட பொலிட்டிக்கல் நெரேட்டிவ்ங்க. ஆனா அது எதிர்த்தல்ல, அது எதிர்த்தல்ல. இல்ல,
நம்ம வந்து அதை வாங்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுல என்னங்க தப்பு? ஒரு 4 லாங்குவேஜ் கத்துக்கலாம், 10 லாங்குவேஜ் கத்துக்கலாம். இன்னைக்கு நான் வெளிநாட்டுல இருக்கேங்க, அங்க போய் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பல லாங்குவேஜஸ் கத்துன்னு இருக்கிறவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு எல்லா விதத்துலயும். ஏன் ஒரு சின்ன நம்ம நாட்டுல இருக்கிற ஹிந்தி தானேங்க கத்துண்டாக்க என்ன தப்பு? தமிழ் அழிஞ்சிரும் பயப்படுறாங்க சார். என்ன சொல்றாங்க? தமிழ் அழிஞ்சிரும், தமிழ் மறைஞ்சிரும். இது வந்து ஒரு அகைன் இது வந்து ஒரு சொல்ற விதம், ஜனங்களை பயமுறுத்துறதுக்கான விதம்னு நான் சொல்லுவேன். பல்லாயிரம் வருடங்களாக இருந்த சான்ஸ்கிரிட் இன்னைக்கும் அழியலைங்க. அதே மாதிரி பழைய மொழி தமிழ், அழகான மொழி தமிழ், அதை அழிக்கிறதுக்கு யாராலையாவது முடியுமா? சனாதன தர்மத்தை அழிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கங்கணம் கட்டிட்டு பேசினாங்களே தவிர ஏதாவது பண்ண முடிஞ்சுதாங்க? இன்னைக்கு அது தானே அது வளருது. எவ்வளவோ அக்ரெஷன் பண்ணி வந்தாங்க, இஸ்லாமியர் வந்தாங்க, கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்க, கிறிஸ்துவர்கள் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. அது நின்றுட்டு தானே இருக்கு. சிலது வந்து அழிக்கவே முடியாதுங்க, சனாதன தர்மத்தை அழிக்கவே முடியாது, தமிழையும் அழிக்கவே முடியாதுங்க. எவ்வளவு 1000 வருஷங்களா அது வருது. ஆனா அதை வந்து ஒரு பேசிஸா வச்சு நம்ம இன்னொன்னு ரிஜெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு தப்பான விஷயம். பட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுகிறது தான் ஃபேஷனாக ஃபீல் பண்ணுறாங்க, அதுதான் ஒரு மாடலை லைக் பண்ணுறாங்க. தமிழே குறைஞ்சிடுச்சு, இதில் நீங்கள் ஹிந்தியும் நீ வந்துச்சுன்னா மொத்தமாக குறைஞ்சுன்னு பயப்படுறாங்களே. தமிழ்நாடு மாதிரிலே, தமிழ்நாடு ஆங்கில நாடெல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து வேற மாதிரி ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வரணும். தமிழும் கற்றுக்கணும், தமிழ் கற்றுக்கணுங்க. எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ் கற்றுக்கணுங்க. கண்டிப்பாக இல்லைங்களா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ் இதில் பிறந்திருக்கோம், மண்ணில் பிறந்திருக்கோம் அப்படின்னாக்கா தமிழும் கற்றுக்கணும். அதுலேயும் எதுவும் தப்பு கிடையவே கிடையாது. நம்ம தமிழ் படிக்காமல் இருக்கோம், எழுதாமல் இருக்கோம் அப்படின்னாக்க நமக்கு தான் கொஞ்சம் வெக்கமாக இருக்கணும். ஸோ தமிழும் நம்ம கற்றுக்கணும். அதுக்காக நம்ம ஹிந்தி கற்றுக்கக்கூடாது, இல்லை சம்ஸ்கிருதம் கற்றுக்கக்கூடாது, இல்லை வேற பாஷைகள் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் தான். அது வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னி தேதிக்கு நிறையா பசங்க வந்து முன்னாடி சான்ஸ்கிரிட்டு, ஃப்ரெஞ்சு இதெல்லாம் ஆப்ட் பண்ணியிருந்தவங்க எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் ஹிந்தி, சான்ஸ்கிரிட் இதெல்லாம் வந்து நிறையா கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைனீஸ் படிக்கிறாங்க, ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க. பட் ஹிந்தி மட்டும் படிக்கிறதுக்கு தமிழக மக்கள்கிட்ட கொஞ்சம் வெறுப்பு இருக்குது. அதனால தான் அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் வந்து முழுமையாக தமிழகத்தில் ஒரு இடத்த பற்ற முடியலையோன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸையும் ஹிந்தியும் கனெக்ட் பண்ணுறதே தப்புங்க. என்னோட அவங்க ஹிந்தியில் சார் சொல்லிக் கொடுக்குறாங்க. இல்லைங்க, ஒரு லோக்கல் இதில் வேலை பண்ணும்போது அவங்க தமிழில் பேசுகிறாங்க, லோக்கல் ஷாக்காவில் வேலை பண்ணும்போது தமிழில் தானே பேசுகிறோம், தமிழில் தானே சொல்கிறோம். ஆனால் சிலது நான் சொன்ன மாதிரி பல பூகளை வந்து கோக்கணும், ஒரு மாலையாக அழகான மாலையாக கோக்கணும் அப்படின்னாக்க சில பேசிக் த்ரெட் வேணும். அதை ஹிந்தியாக வச்சுக்கலாமே, சான்ஸ்கிரிட்டாக வச்சுக்கலாமே, அதில் தப்பு இல்லையே. அதுதான் நம்மளோட. நீங்களும் தமிழ், நானும் தமிழ். ஆமாங்க. சமஸ்கிருத இது ஆர்எஸ்எஸ்க்கு என்ன தாய்மொழி? ஆர்எஸ்எஸ்க்கு ஒரே தாய்மொழி தாங்க, தாய்நாடு, அதோட பக்தி தாங்க. அவங்க கம்யூனிகேட் பண்ற லாங்குவேஜ் மாத்திரம்தான் ஹிந்தி அண்ட் சான்ஸ்கிரிட் சில சமயத்தில் வச்சிருக்காங்க. ஏன்னாக்கா நிறைய விதமான ஸ்லோகங்கள், நிறைய விதமான டீப் நாலேஜ் வந்து அந்த லாங்குவேஜ்ல தான் வந்திருக்குங்க. அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னாங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்காரங்க புரிஞ்சுப்பாங்க. அதை அதுவும் கனெக்ட் ஆகலாம். அதை வந்து அப்போஸ் பண்றதுக்கு பதிலாக தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஜனங்களுக்கு இதுதான் இதோட அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா அவங்க ஹிந்தியும் கத்துக்க ஆரம்பிப்பாங்க, சான்ஸ்கிரிட்டையும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. சரி சார், நீங்க சார் எதுக்கு சார் ஆர்எஸ்எஸ்ல ஜாயின் பண்ணீங்க? நான் ஏன் ஜாயின் பண்ணணும்? ஆர்எஸ்எஸ் அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ்ங்கிறது வந்து ஒரு திங்கிங் ப்ராசஸ்ங்க. அது ஒரு கல்ட்டோ ஒரு குரூப்போ கிடையாது. திங்கிங் ப்ராசஸ் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, நம்ம நாட்டுக்கு நம்ம வந்து தர்மத்தை ஃபுல்ஃபில் பண்ணணும், தேசபக்தி, ஸ்வதேச ஃபீலிங்ஸு, எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ்ல வந்து யாரையும் ஜாதி பார்த்தோ மதம் பார்த்தோ இல்லைங்களா? அதனால அந்த மாதிரி ஒரு வைட் பிலாசபியை அப்போ இது பண்ணுறதுக்கு, அக்செப்ட் பண்ணுறதுக்கு யாருக்கும் ஒரு ரிசர்வேஷனே இருக்கக்கூடாதுங்க. யாராவது உங்களை இதில் வந்து நீங்கள் இந்த பகவானை பூஜை பண்ணுங்க, இந்த தெய்வத்தை பூஜை பண்ணுங்க அப்படின்லாம் யாரும் சொல்லறதே இல்லை இல்லைங்களா? பக்கத்தில் ஏதாவது நடந்ததுனாக்கா போய் ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருப்போம், யாருக்காவது ஏதாவது கஷ்டம் அப்படின்னாக்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு தானே சொல்கிறோம். இப்போது என்னோட ஒரு பர்சனல் எக்ஸாம்பிளே கொடுக்குறேங்க. ஓகே. நாங்கள் வந்து வடநாட்டில் வளர்ந்தோங்க, எங்கள் ஃபேமிலிலாம் வடநாட்டில் இருந்தோம். ஓகே. நாங்கள் தமிழ் தான், தமிழ் கற்றுக் கொடுத்தாங்க வீட்டில். ஓகே. கண்டிப்பாக கற்றுக்கணும். அங்கே இருந்தால் கூட தமிழ் குடும்பம். நீங்கள் நார்த் இந்தியாவில் இருந்தோங்க. வேலை விஷயம் போனீங்களா, படிக்க போனீங்களா? எங்கள் அப்பா அங்கே ரயில்வேல வேலை பண்ணாங்க. ஓகே ஓகே. ஸோ நாங்கள் வந்து தமிழ் கற்றுக்க வச்சாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு தமிழ் பேசவோ கொஞ்சம் கொஞ்சம் படிக்கவோ எழுதவோ தெரியுதுங்க. ஓகே. ஆனால்
நாங்கள் வந்து அங்கே எங்கள் அப்பா ரிட்டையர் ஆனப்புறம் அவங்க திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்கு வந்து செட்டில் ஆகிறதுக்கு வந்தாங்க. ஓகே. ஒரு இடத்துல நாங்கள் வந்து நிலம் வாங்கி அங்கே வீடு கட்டினோங்க. ஓகே. பக்கத்தில் வந்து ஒரு அந்நிய தர்மக்காரங்க வந்து வீடு வாங்கிட்டாங்க. ஆரம்பத்தில் நல்லா இருந்தது. புது லேஅவுட் இல்லையா? புது லேஅவுட் பேசிட்டு நாட்டில் வந்து புதுசாக வந்து வாங்குறோம். ஏன்னாக்கா திருச்சிங்கிறது நம்ம ஊர், தமிழ்நாடுங்கிறது நம்ம சொந்த இடம், அதனால நாங்கள் அங்கே வந்து வாங்கினோம். சரி. அக்கம் பக்கத்தில் வராங்க. ஓகே. அவங்க ஒருத்தர் வந்தாங்க, அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொருத்தர் வந்தாங்க, அப்புறம் இன்னொருத்தர் வந்தாங்க. ஒரு 4 பேர் இருந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய கிராமமே இருக்குங்க ஒரு 3 வீட்டில். ஓகே. ஓகே. சரி இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம விஷயத்தில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அப்பா தவறிட்டாரு. ஓகே. தவறின உடனே என் தங்க கல்யாணம் பண்ணிக்காம அம்மாவோட தனியாக இருக்காங்க வீட்டில். ஓகே. நான் வெளிநாட்டில் இருக்கேன். ஓகே. இப்போ வந்து எனக்கு இங்கே நடக்கிறது என்ன அப்படிங்கிறதுலாம் அவங்க பேசும்போது மட்டும்தான் தெரியும். ஓகே. ஓகே. ஒரு நாளைக்கு இவங்க வெளியில் போகும்போது 2 பேரும் சேர்ந்து வெளியில் போகும்போது அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவங்கள நிறுத்தி, இங்கே பாருங்க நீங்கள் நிறையா கஷ்டத்தில் இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் தர்மம் மாறிடுங்க, எங்கள் தர்மத்துக்கு வந்துடுங்க, மதம் மாறிடுங்க, எங்கள் இடத்துக்கு மதத்துக்கு வந்துடுங்க, நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறவங்களாம் நாங்கள் தான் இருக்க போகிறோம், அதனால மெஜாரிட்டி அவங்க மாறிட்டாங்க. ஆமாம் இல்லைங்களா? பக்கத்தில் 3 வீடு வாங்கினாங்க, அதில் 40 பேர் இருக்காங்க. ஸோ இந்த தெருவே எங்களோடது, அதனால நீங்களும் மாறிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே. எங்களோட வேல்யூ சிஸ்டம்ஸ் எல்லாம் வேறங்க, அதனால நாங்கள் வந்து ஒதுங்கிட்டோம் அங்கேருந்து. ஆனால் அவங்க அதுக்கு மேலே கொஞ்சம் தொந்தரவெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே. அப்போ வந்து எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், இங்கே தொந்தரவு எந்த மாதிரி தொந்தரவு சார்? தொந்தரவுனாக்க வீட்டுக்கு வரவங்கள்ட்டெல்லாம் வந்து இவங்க அப்படி இவங்க இப்படி, ஏன் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க, இங்கே நாங்கள் தான் இருக்கோம், இவங்க வந்து ஏதோ இங்கே இருந்துட்டு இருக்காங்க, இவங்க இங்கேருந்து கிளம்ப சொல்கிறோம் கிளம்ப மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இவங்க இந்த குடும்பம் தனியாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்கள் வந்து சரி பேசிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு விட்டோம் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் சரி வீட்டை விற்றுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சோம். அப்போ வந்து நாங்கள் மாத்திரம்தான் இந்த வீடை வாங்க முடியும், நீங்கள் வேறு யாருக்குமே விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு இதை போட்டாங்க. அந்த சமுதாயத்து மக்கள் மட்டும் தான் வாங்க முடியும், வேற யாரும் வாங்க கூடாது, நாங்கள் மாத்திரம்தான் இந்த தெருவில் இருக்க முடியும் அப்படின்னாங்க. ஓகே. ஓகே. அதில் வந்து எனக்கு சொன்னப்போ நான் சொன்னேன், அப்படியே விட்டுடுங்க, அது ஒன்றும் இல்லை, அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் என் தங்க வந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பக்கத்தில் இருக்கிற RSS காரங்கள்ட்ட போய் கேட்டாங்க. எங்களுக்கு வேற யாரையுமே தெரியாது தமிழ்நாட்டில். இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் காரியகர்த்தா மீட் பண்ணி தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னோம் இந்த மாதிரி. ஓகே. அவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்க, சென்னைக்கு போங்க, அங்கே ராம்கோபால்ஜின்னு இருக்காரு, இந்து முன்னணியோட தலைவர், சென்னை வாங்க, அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. தங்கையும் தைரியமா இங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு போனாங்க. ராம்கோபால்ஜிங்கிற தனியாக தான் போறாங்க சென்னையில் தங்கி. அடுத்த நாள் காலையில் ராம்கோபால்ஜியை காத்தால 6 மணிக்கு பார்க்கணும். அவர் வந்து காலையில் 4:30 மணிக்கே எந்திரிச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரவர். என் தங்க சொன்னது எப்படி அப்படின்னாக்க, அவர் வந்து வெளியில வரும்போதே அப்படியே ஒரு கம்பீரமான ஒரு உருவம், தலையில ஒரு டீப் கட்டு, ஒரு செக்யூரிட்டி கார்டு, குடுமி, நல்ல சந்தனம் குங்குமம் விபூதிலாம் போட்டு வராங்க. பார்க்கறதுக்கே ஒரு தெய்வீகமா இருக்கு. இவங்க எழுந்து நின்று நமஸ்காரம் பண்றாங்க. உட்காருமா அப்படின்னு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தங்க சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. கோபால்ஜி ஒண்ணுமே சொல்லலை. நீ நம்ம வீட்டு பொண்ணு மாதிரிமா, உங்களுக்குலாம் அந்த மாதிரி கஷ்டம்லாம் வராது, நீங்க போங்க, நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு மாத்திரம் சொல்ல, வேற ஒண்ணுமே சொல்ல. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க. இவங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. சரி நீங்க உங்களை நம்பி நான் திரும்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு லோக்கல் RSSலேருந்து ஒரு 4-5 வண்டிக்காரங்க வண்டியில நிறைய ஆளுங்க வந்தாங்க. வந்து வீட்டில் அங்கே எயிட்டாப்ல நிறுத்திட்டு அக்கம் பக்கத்துல போய் இவங்கள்ட்ட பேசி, இந்த மாதிரி இது எங்களோட குடும்பங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, தொந்தரவு பண்ணீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களோட டீல் பண்ணுறதா இருக்கும். அது இவங்க RSS குடும்பம். ஆமாம், இவங்க RSS குடும்பங்க, இவங்களை வந்து தொடாதீங்க, எங்களோட குடும்பம். RSSன்னு அவங்க சொல்லலை, எங்களோட குடும்பங்க, அதனால நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் அவங்களோட பள்ளியில் அவங்களோட சேர்ந்துருக்கிற இடத்துல கூட போய் வார்ன் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவங்க வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எந்த தொந்தரவும் பண்ணுறது இல்லைங்க. 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சு. ஆனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் தெரியுங்க, இவங்க வந்து RSS சேர்ந்தவங்க, அதனால இவங்களுக்கு யாராவது பண்ணாங்கன்னாக்கா ஃபோன் பண்ணிடுவாங்க, அவங்க சப்போர்ட்டுக்கு வருவாங்க. இப்போ நம்ம நாட்டில் எல்லாரும்
பிரியறதுக்கு காரணமே வந்து நம்மளை பிரித்து தான் பார்த்து ஆழ்ந்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ஸ் எல்லாம். இவங்க வந்து சத்திரியர்கள், இவங்க வந்து வன்னியர்கள், இவங்க அப்படின்னு ஒரு மனிதனா ஒரு இந்துவா சேர்த்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு இதுவே இல்லைங்க, மனசே இல்லை. ஏன்னா அதுல தான் அவங்களுக்கு பாலிடிக்ஸே பண்ண முடியும். என்னைக்கு வந்து ஹிந்துஸ் எல்லாம் ஒன்று சேர்றாங்களோ அன்னைக்கு மாத்திரம்தான் அந்த நிலைமை மாறும். இவங்க அது வரைக்கும் அதை டிவைட் பண்ணி வச்சு அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சேர்த்து வைக்கிற ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ்ன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஹிந்துக்களுக்கு வந்து அந்த உணர்வே கிடையாதுங்க. நமக்கு வந்து ஒரு ஃபிலாசபி கிடையாது, இந்த மாதிரி நம்ம பண்ணணும், ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷனே கிடையாதுங்க. மிச்ச தர்மத்துலலாம் ப்ரெஸ்கிரிப்ஷன் இருக்குது, மிச்ச மதத்துலலாம் ப்ரெஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் இப்படி பண்ணணும், 4 வாட்டி இது பண்ணணும், 10 வாட்டி இது பண்ணணும், இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு. இந்துக்களுக்கு அது மாதிரியே கிடையாது. ஏன் சொல்கிறதில்ல சார்? இந்து மதத்தினுடைய அந்த தலைவர்கள் இருக்காங்க, ஒரு மடத்தை நடத்துகிற ஒரு நிர்வாகி இருக்கிறாங்க, அவங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஓப்பனாக ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? கேட்டால் நாங்கள் அரசுக்கு பயப்படுறோம், அரசு எங்களை ஏதாவது பண்ணிடணும், அரசு எங்கள் நிலத்தை அபகரிச்சுன்னு ஒரு மடத்தினுடைய தலைமை நிர்வாகி அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி? நீங்கள் நான் ஹிந்துக்காகவே போராடுறேன், இந்த மதத்துக்காகவே போராடுறேன், ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் கொஞ்சம் பம்புறாங்களே, இந்த லோக்கல் லாங்குவேஜ் சொன்னால் கொஞ்சம் பம்புறாங்களே, பயப்படுறாங்களே, ஏன்? அந்த நிலைமையும் கொஞ்சம் மாறிக்கிட்டே வருது அப்படின்னு தான் நான் பார்க்குறேங்க. எப்படின்னாக்க ஒரு காலத்தில் ஒரு காலநிலையில் வந்து இந்த மதத்தை சேர்ந்தவங்க, இந்து மதத்தை சேர்ந்தவங்க, மடத்தை சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து அவங்களோட குரூப்பை சேர்த்து வச்சு இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் அங்கே போகிறவங்களே கம்மியாயிட்டாங்க. இப்போ ஃபேமிலிஸ்லாம் ஸ்ப்ளிட் ஆகிடுது, பசங்கள்லாம் வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்களோட கண்ட்ரோலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுது. அப்போது வந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்கு யார் இருக்காங்க? ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி அப்படின்னு இருக்கிறது இல்லை, அம்மா அப்பாவே வேறு இடத்துல வேலை பார்க்குறாங்க, பசங்க எங்கேயோ இருக்காங்க. ஒரு நாட்டை பற்றியோ இல்லாட்டி சம்பிரதாயத்தை பற்றியோ வேல்யூஸை பற்றியோ சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைங்க. அப்படின்னாக்க அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, சில என்ஜிஓஸ் இருக்காங்க, என்ஜிஓஸ் சில பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் மதம் அதை சேர்ந்த மடாதிபதிகள் அப்படின்னு சொன்னாங்க, மடாதிபதிகள் ரொம்ப ரிலீஜியஸாக போயிடுது. அது ஒரு ஜெனரிக்காக இருக்கிறது இல்லைங்க. அவங்க வந்து ஒரு கிளாசிஃபிகேஷனில் வந்துடுறாங்க திருப்பி. அது சார், அந்த மடாதிபதிகளோ ஆதினங்களோ ஏன் ஃபுல் ஸ்விங்கில் ஏன் நிற்க மாட்டேங்கிறாங்க? சும்மா ஓப்பனாக சொன்னீங்கன்னா சில மதத்துலலாம் இந்த கட்சி ஓட்டு போடுங்க, இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹிந்து மதத்தினுடைய மடாதிபதிகளோ ஆதினங்களோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பயப்படுறாங்களே. அது வந்து ஒரு நிஜமான விஷயம் தாங்க. அவங்க வந்து சைலண்டாக பின்னாடி வேணா சொல்கிறாங்களே தவிர நேரக்க சொல்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன் அந்த பயம்? ஏன்னா பாரம்பரியமிக்கமாக இருக்குது. ஒவ்வொரு மடாதிபதிகளும் ஒரு பல ஆதினங்கள்லாம் பரம்பரையாக வர்றாங்க. அவங்களுக்கு என்ன பயம்? அவங்களே ஒரு சன்னியாசி, அவங்களே ஒரு தனி குடும்பம் நடத்துகிறவங்க, அவங்க ஏன் பயப்படுறாங்க ஓப்பனாக சொல்கிறதுக்கு? இப்போ நீங்கள் ஒரு நம்ம சூழ்நிலையை பாருங்கள். இன்னைக்கு வந்து மேக்சிமமாக அட்டாக் ஆகுது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்து மதத்தை சேர்ந்த இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாத்திரம் தாங்க. மிச்ச இடத்துல வந்து ஏதாவது நடந்ததுனாக்க என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து நின்றுடுறாங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போது இவங்களுக்கு யார் ப்ரொடெக்ஷன்? இந்த மாதிரி ஒரு மடத்துக்கு யார் ப்ரொடெக்ஷன்? அவங்களுக்கும் ஒரு பக்தர்கள் இருக்காங்க, வெல்த் இருக்குது, அதை மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்களும் அவங்க லெவலில் ஏதோ வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, மதத்தை பரப்புறதுக்கான வேலையை பார்த்துட்டு, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான, பரப்புறதுக்கு இல்லை, கன்வர்ஷன் இல்லை, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க மேலே அட்டாக்னு பண்ணாக்க யாருமே சேர்ந்து வருது இல்லைங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் க்ரோ ஆகி அவங்களையும் நாங்கள் பார்த்துக்கிறோங்க, நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லுங்க அப்படிங்கிற தைரியம் கொடுத்தாங்க அப்படின்னாக்க அவங்களும் வெளியில் வந்து பேசுவாங்க. அந்த நிலைமையும் வரும், இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அந்த நிலைமையும் வருங்க. மக்களுடைய ஆதரவு பொங்கிச்சுன்னா மடாதிபதிகளும் ஆதினங்களும் கண்டிப்பாக பேசுவான்னு சொல்கிறீங்க. இன்றைக்கும் பேசுகிறாங்க, சில பேர் பேசுகிறாங்க, நிறையா பேசுவாங்க. அவங்களுக்கு அந்த தைரியம் வரணும் அப்படின்னாக்க அந்த சமத்துவம் இருக்கணும். மிச்ச மதத்தை சேர்ந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்து மதத்தை சேர்ந்த இன்ஸ்டிடியூஷன்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த மாதிரியான கவர்மெண்ட் நம்ம பார்க்கவே இல்லையே சார். அது பண்ணாட்டாலும் ஒரு ஆதினமோ ஒரு மடாதிபதியோ காலையில் 7 மணிக்கு நான் ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள்லாம் காலையில் 7 மணிக்கு அவங்க ஓட்டு போட்டுட்டு தான் சொல்கிறாங்க, நான் காலையில் என்னுடைய உரிமையை செய்தேன், என்னுடைய கடமையை செய்தேன், என் வாக்குரிமை பண்ணிட்டேன். ஒரு மடாதிபதியோ ஒரு ஆதினமோ அவங்களும் ஒரு 7 மணிக்கு அவங்களுடைய அதே யூனிஃபார்மில் போய் நானும் இன்று வாக்களித்தேன், நீங்களும் வாக்களிக்கேன் என்று சொல்லலாமே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்க மடாதிபதிகளோட வழிபாடில் வந்து
அவங்க சில விஷயங்களை வந்து தியாகம் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அவங்க வந்து சில இதுக்கு மேலே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஓட்டு, இந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, இந்த அசோசியேஷன்ஸ்க்கு மேலே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து அதோட கனெக்டடாகவும் இருக்காங்க, வேலையும் பார்க்குறாங்க. ஸோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மடத்துலலாம் வந்து அவங்க அதை பண்ணுவாங்க, அவங்களோட பர்சனல் பேசிஸில் பண்ணுவாங்களே தவிர அந்த சம்பிரதாயம் படி அவங்களுக்கு அது போடணும் அப்படிங்கிற இது கிடையாதுங்க. அதனால அதுவும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறையா பேர் இப்போ போகிறாங்க, சில பேர் போய் சொல்கிறாங்க, நம்ம பார்க்கணும், நான் பேர் எடுக்கலை, பட் நிறையா பேர் வந்து அந்த மாதிரி ஓட்டு போட்டு ஜனங்கள்கிட்ட சொல்லவும் சொல்கிறாங்க, இது நம்ம ராஷ்டிர தர்மம், நீங்கள் போய் பண்ணி ஆகணும், நான் இவங்களுக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லலை, ஆனால் உங்கள் கான்ஷியன்ஸை வச்சு யார் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஓட்டு போட்டு பவரில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதனால அதுவும் நிலைமை மாறும். நீங்கள் எப்போ சார் ஆர்எஸ்எஸ் ஜாயின் பண்ணீங்க? நான் ரொம்ப ரீசெண்டாக தான் அங்கே ஜாயின் பண்ணேன். ஆனால் ரொம்ப வருஷமாக நான் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்து ஆர்எஸ்எஸ். நீங்கள் ஃபாரினில் வந்துருக்கீங்க, வெளிநாட்டில் வந்துருக்கீங்க. வெளிநாட்டில் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கம்மிங்க. இப்போ இங்கே வந்து ஆக்டிவாக எல்லாரும் எல்லாம் பண்ணுறாங்க. வெளிநாட்டில் அந்த தேவையில்லை இல்லையா? நீங்கள் வெளியில் இருக்கீங்க, நம்ம திங்கிங் ப்ராசஸை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா சில மீட்டிங்ஸ் நடக்கும், என்ன நடக்கிறது, நிலைவரம் என்ன, எப்படி நம்ம எதாவது மாற்றணும்னாக்க எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது மாத்திரம்தான் அங்கே இருக்குமே தவிர இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அங்கே பண்ண முடியாதுங்க. அதனால கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். பட் நான் பார்த்த வரைக்கும் வெளிநாட்டில் நிறையா பேர் ஆர்எஸ்எஸ் மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளவு பேசுகிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இவ்வளவு காசு எலெக்ஷனில் கொட்டுற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஒரு நிலைவரம் மக்களுக்கு இடைஞ்சலாக ஒரு நிலைவரம் வந்ததுனாக்கா அவங்கள நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. அங்கே கீழே போய் வேலை பண்ணுறவங்க வந்து ஒரு என்ஜிஓ சேர்ந்தவங்களாக இருக்கும், இல்லாட்டி ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்களாக இருக்கும். என்ஜிஓஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்களுக்கு ஃபண்டிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக பேசுவாங்க, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பேசுவாங்க. பட் ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு அது தேவையில்லை, அதனால பேசவே மாட்டாங்க. அவங்க அதை தர்மமாக நினச்சிட்டு பண்ணுறாங்க, அவங்களோட டியூட்டியாக நினச்சிட்டு பண்ணுறாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், உங்களுடைய நேரத்தை கொடுத்து. ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.